சுரா கைடு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு. மயிலாடுதுறையில் திராவிடர் கழக நகர தலைவர் இளங்கோவனின் மனைவி செந்தாமரை சிலிண்டர் வெடித்ததால் உயிரிழந்த சம்பவத்தில் திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. மயிலாடுதுறை அருகே நீடூர் மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் 69 வயது இளங்கோவன். ஹோமியோபதி டாக்டரான இவர் மயிலாடுதுறை திராவிடர் கழக நகர தலைவராகவும் உள்ளார். இவருக்கு செந்தாமரை என்ற மனைவியும் 2 மகள்களும் 1 மகனும் உள்ளனர். இந்த நிலையில் திடீர் என 30ஆம் தேதி காலை அவரது வீட்டில் இடி விழுந்தது போன்ற பெரும் சத்தம் கேட்டுள்ளது. அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தபோது சிலிண்டர் வெடித்து தீ மளமெளவென பற்றி எரிந்து கொண்டிருந்தது. வீட்டின் ஒரு பகுதியே தரைமட்டமாகி இருந்தது. இளங்கோவனும் செந்தாமரையும் படுகாயம் அடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்க இருவரையும் மீட்டு ஆம்புலன்ஸில் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் வழியிலேயே செந்தாமரை பரிதாபமாக உயிரிழந்தார். இளங்கோவன் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பாக இளங்கோவனிடம் நீதிபதி கலைவாணி நேரில் விசாரணை நடத்தினார். முதலில் இது விபத்து என நினைத்து விசாரணையில் ஈடுபட்ட போலீசாருக்கு திடுக்கிட வைக்கும் அதிர்ச்சி தகவல் கிடைத்துள்ளது. விசாரணையில் சிலிண்டர் வெடித்து விபத்தல்ல, வெடிக்க வைத்ததே இளங்கோவன் தான் என்கிற திடுக்கிட வைக்கும் பின்னணி வெளியாகியுள்ளது. இளங்கோவனுக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பு பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் மனைவி செந்தாமரையும் சிறுநீரக கோளாறால் படுத்த படுக்கையாக இருந்துள்ளார் என கூறப்படுகிறது. மகள்கள் மற்றும் மகனுக்கு திருமணமாகி மகள்கள் வெளியூரிலும் மகன் இனியவன் வீட்டின் மேல் பகுதியிலும் வசித்து வருகின்றனர். வயதான தம்பதியான இளங்கோவன் செந்தாமரையை கவனிப்பதற்கு ஆட்கள் இல்லை. இதனால் மனமுடைந்து இருந்த சூழலில் இளங்கோவன் கேஸ் சிலிண்டரை திறந்துவிட்டு தற்கொலை முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறது. வயதான பிறகு பிள்ளைகள் தங்களை அரவணைத்து பாதுகாப்பார்கள் என்கிற நம்பிக்கையோடுதான் ஒவ்வொரு பெற்றோரும் தங்களது குழந்தைகளை பாலூட்டி சீராட்டி வளர்க்கிறார்கள். திருமணத்துக்கு பிறகு அவரவர்களுக்கு குடும்பம் என வந்துவிட்டாலும் கஷ்டப்பட்டு வளர்த்த பெற்றோரை பிள்ளைகள் மறந்துவிடவே கூடாது. பெற்றோரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மகனுக்கும் திருமணமாகி வரும் மருமகள்களுக்கும் மட்டுமல்ல, மகளை திருமணம் செய்த மருமகன்களுக்கும் தான். கணவனோ மனைவியோ இரு வீட்டாரின் பெற்றோரையும் பாதுகாக்க வேண்டிய கடமை இருப்பதை மறந்துவிடக்கூடாது என்கிறார்கள் குடும்ப நல ஆலோசகர்கள். இதுபோன்ற சூழல்களில் வயதான பெற்றோர்கள் இப்படிப்பட்ட விபரீத முடிவை எடுக்காமல் மத்திய மாநில அரசின் மூத்த குடிமக்களுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் 145667 உள்ளிட்ட தொடர்பு எண்களுக்கு தொடர்பு கொண்டு ஆலோசனை உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சுரா கைடு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு.